10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Those organisms which have the true nucleus is called the eukaryotic. Okay, இப்போ நம்ம எல்லாமே human being, plants எல்லாமே என்ன அப்படின்னா யூகேரியாட்டிக். ஏன்னா நம்மகிட்ட என்ன இருக்குது, ட்ரூ நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். த டிஎன்ஏ இஸ் அசோசியேட்டட் வித் ப்ரோட்டீன் பவுண்ட் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் சொல்லக்கூடியது இருக்கும். யூகேரியாட்டில் என்ன இருக்கும், நமக்கு ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் சொல்லக்கூடியது ப்ரெசண்ட்டாக இருக்கும். த ஃபார்மிங் த குரோமோசோம் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். த ஃபியூ ஆர்கனல்ஸ் மே பி arisen by the endosymbiosis. என்ன கேரக்டர் அப்படின்னா endosymbiosis, which is a cell living inside another cell. சரியா, endosymbiosis என்ன மீனிங் நமக்கு, a few organelles may be arisen by endosymbiosis, which is cell living inside another cell, the organelles like mitochondria and chloroplast well supported to the theory. அப்போ யூகரியேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெல் கண்டிஷனில் இருக்கிறது எது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவும் குளோரோபிளாஸ்டும். சரிங்களா, இப்போ மைட்டோகாண்ட்ரியா எதுக்காக அப்படின்னா ரெஸ்பிரேஷனுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யார், மைட்டோகாண்ட்ரியா. அவர் தான் யார், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது குளோரோபிளாஸ்ட், அவர் தான் என்ன பண்ணுவார், ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். ஓகே, சரி. அப்போ பாக்டீரியா ப்ரோகேரியாட்டிக்கில் வந்து ரெஸ்பிரேஷன் நடக்குதா? ஆமாம், நடக்குது. சரியா, அப்போ ரெஸ்பிரேஷன் நடக்கிறதுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் தேவை அப்படின்னா அந்த இடத்துல ரிசம்பிள் ஆஃப் த மைட்டோகாண்ட்ரியல் கேரக்டர் இன் மீசோசோம் இஸ் ப்ரெசன்ட். என்ன ப்ரெசன்ட் ஆகிருக்கு, மீசோசோம் ப்ரெசன்ட் ஆகிருக்கு. ஓகேவா, இப்போ பிளான்ட்ஸில் பாக்டீரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கக்கூடிய கேரக்டர் இருக்கா? ஆமாம், அதில் என்னது, ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கக்கூடிய கேரக்டர் ப்ளூ கிரீன் ஆல்கேவில் ப்ரெசன்ட் ஆகிருக்கு. ஸோ அதில் என்ன இருக்கும், ஸ்பெஷல் பாக்டீரியோ விரிடின் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ், சைனோபேசியன் ஸ்டார்ச்சு, அதே மாதிரி நமக்கு ரோடோபேசியன், இந்த மாதிரி சச்சஸ்லாம் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெசன்ட் ஆகிருக்கும். இந்த பிக்மெண்ட்டை வச்சு என்ன பண்ணும் அப்படின்னா அது ஃபோட்டோசிந்தசிஸில் இன்வால்வ் ஆகும். அதுக்கு அடுத்த கேரக்டர் comparison between the types of the cellular organism. First one, size of the cell. Second one, nuclear character. Third one, DNA. Fourth one, RNA and protein synthesis. அடுத்து ribosome, அடுத்தது organelles, cell movement, organization, cell division, அடுத்து எக்ஸாம்பிள். சரிங்களா, இது பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக பார்ப்போம். கண்டிப்பாக நமக்கு இதில் என்ன பண்ணுவாங்க, 5 மார்க் கொஷின் நமக்கு கேட்பாங்க. ஓகே, சரி. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ரோகாரியாட்டிக் 1 to 5 எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, நமக்கு வந்து 1 to 5 மியூ வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது மியூசோகேரியாட்டிக்னா 5 to 10, யூகேரியாட்டிக்னா 10 to 100. நியூக்ளியர் கேரக்டர் இன் ப்ரோகேரியாட்டிக்கில் நியூக்ளியாய்டு, நோ ட்ரூ நியூக்ளியஸ். என்ன கிடையாது நமக்கு, நோ ட்ரூ நியூக்ளியஸ். மீசோகேரியாட்டிக்கை பொறுத்த வரைக்கும் நியூக்ளியஸ் வித் நியூக்ளியார் மெம்பரைன். யூகேரியாட்டிக்கில் ட்ரூ நியூக்ளியஸ் வித் நியூக்ளியார் மெம்பரைன். டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் யூஸ்வலி சர்க்குலார் without histone protein, usually linear but without histone protein. Usually linear with a histone protein வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஆகிருக்கும். சரியா, ப்ரோகேரியாட்டிக்லையும் மீசோகேரியாட்டிக்லையும் வித்தவுட் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன், யூகேரியாட்டிக்கில் மட்டும் என்ன இருக்குது, ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கு. ஆர்என்ஏ ப்ரோட்டீன் சிந்தசிஸை பொறுத்த வரைக்கும் ப்ரோகேரியாட்டிக்கில் couples in cytoplasm, mesokaryotic similar with eukaryotic. Eukaryotic RNA synthesis inside the nucleus, protein synthesis in cytoplasm. Ribosome பொறுத்த வரைக்கும் 50s plus 30s,
மீசோகேரியாட்டிக்கில் 60s + 40s, யூகேரியாட்டிக்கில் 60 + 40. இப்போ ப்ரோகேரியாட்டிக்கில் மட்டும்தான் என்னது 50 + 30 அப்படிங்கிற கேரக்டர் நமக்கு வருது. ஓகே, எஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்வெட்பெர்க் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கனல்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரோகேரியாட்டிக்கில் ஆப்சென்ட், ஆனால் மீசோகேரியாட்டிக்கில் ப்ரெசண்ட்டு, யூகேரியாட்டிக்கில் நியூமரஸ் நிறைய நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அடுத்து செல் மூமெண்ட். செல் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ளஜல்லா, க்ளீடிங் அண்டு ஃப்ளஜல்லா. அதே மாதிரி யூகேரியாட்டிக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ளஜல்லா அண்டு சிலியா. ஓகே, க்ளீடிங் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. அது பாம்பு மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா மூமெண்ட் ஆகி வளைஞ்சு போகும். இந்த கேரக்டர் வந்து ஜிம்னோடியம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலி சிங்கிள் செல், மீசோகேரியாட்டிக், சிங்கிள் அண்டு காலனி. மீசோகேரியாட்டிக், சிங்கிள் அண்டு காலனி. யூகேரியாட்டிக்கை பொறுத்த வரைக்கும் சிங்கிள், காலனி, காலனிக்கல் அண்டு மல்டி செல்லுலார் கேரக்டராக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். செல் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் பைனரி ஃபிஷன், இதுலேயும் பைனரி ஃபிஷன். ஆனால் யூகேரியாட்டிக்கில் என்ன இருக்குது மைட்டாசிஸ் அண்டு மியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, அடுத்து செல் டிவிஷன் அப்படிங்கிறது தான் பார்த்தோம். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கேட்பாங்க. ப்ரோகேரியாட்டிக்கோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாக்டீரியா அண்டு ஆர்கி பாக்டீரியா. ஆர்கினா பழமையான அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்கி பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடியது. பழமையான அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா ஆர்கி பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, அடுத்தது நமக்கு இருக்கிறது வந்து மீசோகேரியாட்டிக். என்ன கேரக்டர் அப்படின்னா மீசோகேரியாட்டிக்னு சொல்லக்கூடியது. டைனோபிளஜிலேட் அண்ட் த புரோட்டோசோவா. டைனோபிளஜிலேட் அண்டு புரோட்டோசோவா, ஜைனோபிளட் அண்ட் புரோட்டோசோவா. யூகேரியாட்டிக்கை பொறுத்த வரைக்கும் ஃபங்கை, பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ். ஃபங்கை, பிளான்ட் அண்டு அனிமல்ஸோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இதில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஓகே, சரி. அதுக்கடுத்து நம்ம இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மெயினாக வந்து நம்ம இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட், அப்புறம் அந்த ப்ரோட்டீனோட கேரக்டர் இம்பார்ட்டன்ட், அப்புறம் மெஷர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைஸ் ஆஃப் த செல் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்கணும். இது எல்லாமே நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இது வந்து 5 மார்க் கொஷின் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த எண்டோசிம்பியாசிஸ் தியரின்னு ஒன்று இருக்குது. த 2 யூகேரியாட்டிக் ஆர்கனல்ஸ் believed to be a decantants of the endosymbiotic prokaryotic. The ancestor of the eukaryotic cell engulfed by the bacterium, and this bacterial continues the function inside the host cell. எங்க நடக்குது நமக்கு வந்து inside the host cellக்குள்ள நடக்குது. சரியா? The first cell might have been evolved in approximately 3.8 billion years ago. The primitive cell would have been similar to present day protist. present day property. அதான் protistோட கேரக்டர். அடுத்தது பிளான்ட் அண்ட் அனிமல் செல். அடுத்த கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா பிளான்ட் அண்டு அனிமல் செல்ஸோட கேரக்டர். ஓகே, சரி. இப்போ அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த யூகேரியாட்டிக் செல்லை பார்க்குறோன்னு வச்சுங்களேன். இப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன வேரியேஷன் இருக்குது? த யூகேரியாட்டிக் செல் இஸ் ஹைலி டிஸ்னெட். இட் இஸ் ஆர்கனைசேஷன். இட் ஷோ த செவரல் வேரியேஷன் இன் த டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம். ஃபார் இன்டென்ஸ் த யூகேரியாட்டிக் செல், த பிளான்ட் அனிமல் செல் வெரி greatly in variation. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் வந்து அனிமல் செல்லை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ அனிமல் செல் அப்படிங்கிறது ஆர் சரௌண்டட் பை த செல் மெம்பரைன் ஆர் பிளாஸ்மா மெம்பரைன். ஏன்னா இங்கே என்ன கிடையாது, நமக்கு வந்து செல் வால் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நமக்கு கிடையாது. அப்போ செல் வால் இருந்தால் தான் எப்படி இருக்குது, நமக்கு டெஃபினைட் ஷேப் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். ஆனாலும் அனிமல் செல்ஸில் வந்து நமக்கு புரோட்டோபிளாசம் இருக்கிறதுனால எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இன்சைடு த மெம்பரைன் த ஜெலட்டினஸ் மேட்ரிக்ஸ் இஸ் கால்ட் த protoplasm is seen to contain nucleus and other organelles which include the endoplasmic reticulum. என்னென்ன இருக்குது அனிமல் செல்லுக்குள்ளே? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அப்போ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலங்கிறது என்னது, நமக்கு மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோட்டீன் அண்ட் லிப்பிட் சிந்தசிஸ்க்கு வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். நியூக்ளியஸோட அவுட்டர் பார்ட்டில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஜாயினாக இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பிரிச்சுக்கலாம். அப்போ ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா புரோட்டீன் சிந்தசிஸ். ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா லிப்பிட் சிந்தசிஸ். ஓகே, அதுக்கு அடுத்தது இதில்
மைட்டோகாண்ட்ரியா. அப்போ இதை நம்ம பவர் கோர்ஸ் ஆஃப் த செல், ரெஸ்பிரேஷனுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து கோல்ஜி பாடி. கோல்ஜி பாடி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இது நமக்கு செக்ரிகேஷன். அப்போ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா என்சைம் செக்ரிகேஷனுக்கு முக்கியமானது கேரக்டர் என்ன அப்படின்னா கோல்ஜி பாடி அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது சென்ட்ரியோல். அனிமல் செல்லில் மட்டும்தான் சென்ட்ரியோல் இருக்கும். பிளான்ட் செல்லில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரியோல்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் இருக்காது. சரி, இப்போ ஒரு கொஷின் கேட்குறாங்க. அதாவது சென்ட்ரியோல் இருந்தால் தான் செல் டிவிஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆனால் பிளான்ட் செல்லில் சென்ட்ரியோல் கிடையாது. ஆனால் எப்படி இந்த இடத்துல செல் டிவிஷன் நடக்குது அப்படின்னா வித்தவுட் இன்வால்மெண்ட் ஆஃப் த சென்ட்ரியோல். சரியா? சென்ட்ரியோலோட இன்வால்மெண்ட் அந்த இடத்துல வந்து அது இல்லாமல் என்ன நடக்குது நமக்கு இந்த இடத்துல பிளான்ட் செல்லை பொறுத்த வரைக்கும் செல் டிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்குது. அப்போ செல் டிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னா அனிமல் செல்லை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரியோல். அடுத்தது லைசோசைம். இப்போ லைசோசைம் அப்படின்னு என்ன சொன்னோமே ஒரு சுசைடல் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சுசைடல் பேக் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு செல்லுக்குள்ளே அன்வான்டாக ஒரு வைரஸோ ஒரு பாக்டீரியாவோ உள்ளே என்ட்ரி ஆகுதுன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் வீக்கத்தை ஏற்படுத்தி அந்த செல்ஸ் அதை உள்ளே என்ட்ரியான ஒரு பாக்டீரியாவோ வைரஸையோ கில் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா லைசோசைம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? இதில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த HCl மாதிரி என்சைம்லாம் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்தது ரிபோசோம். இப்போ ரிபோசோம் அப்படின்னாலே மெயினாக நமக்கு என்ன அப்படின்னா புரோட்டீன் சிந்தசிஸ்க்கான மெயின் கேரக்டர் தான் நமக்கு என்ன அப்படின்னா ரிபோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ப்ரோகேரியாட்டிக்கில் ஒரு டைப்பில் இருக்கும், யூகேரியாட்டிக்கில் ஒரு டைப்பில் இருக்கும். ப்ரோகேரியாட்டிக் அப்படின்னா 70 years, யூகேரியாட்டிக் அப்படின்னா 80 yearsல நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ப்ரெசன்டார். அதுக்கப்புறம் அண்டு சைட்டோஸ்கெலிட்டன். அப்போ மீதி இருக்கக்கூடிய ஒரு செல் ஆர்கனல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே. அடுத்து பிளான்ட் செல்லை பொறுத்த வரைக்கும் எ டைப்பிக்கல் பிளான்ட் செல் as a prominent cell, அதாவது செல் வால், அதாவது ஒரு நிலையான செல்வால் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் செல் இருக்கும். அப்போ பிளான்ட் செல்லை ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். என்ன காரணம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய செல் வால். எ லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல். இப்போ பிளான்ட் செல்லில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வேக்யூலாக ப்ரெசென்ட்டாக இருக்குது. அப்போ வேக்யூலுக்கு என்ன ஃபங்க்ஷன்? டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது ப்ளஸ் ஃபுட் மெட்டீரியலாக ஸ்டோர் பண்ணுறது, வாட்டர் ஸ்டோர் பண்ணுறது. இதான் நமக்கு என்னது வேக்யூல்ஸோட இம்பார்ட்டண்டான ஒரு ஃபங்க்ஷன். அதாவது யங்கஸ்ட் பிளான்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக்யூல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கேட்டர்ட் த்ரூ அவுட் த பாடி, அங்கங்கே சிதறி இருக்கும். ஆனால் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் ஒரு செல்லில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60% இடத்த யார் பிடிச்சிக்கும் அப்படின்னா இந்த வேக்யூல்ஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணும்? ஆக்குபை பண்ணிக்கும். ஓகே. இப்போ வேக்யூல் என்ன நடக்கும்? நமக்கு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன் நடக்குது. அது வாட்டர், ஃபுட்டு எது வேணால் இருக்கலாம். ஓகே. வேக்யூல்ஸ் அண்ட் பிளாஸ்டிட் கண்டெயின் த அடிஷ்னல் ஆர்கனல்ஸ் ப்ரெசன்ட் இன் எ அனிமல் செல். ஓகே. அப்போ வேக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதும் பிளாஸ்டிட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா எதில் இருக்குது? நமக்கு பிளான்ட் செல்லில் இருக்குது. எதில் கிடையாது அப்படின்னா அனிமல் செல்லில் கிடையாது. ஓகே. சரி, இதில் பாருங்கள் நமக்கு என்னென்ன செல் ஆர்கனல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பார்ட் என்னென்னா கோல்கை அப்பாரட்டஸ் செக்ரிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸை பார்க்கும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெம்பரைன். ஓகேங்களா? அவுட்டர் அண்ட் இன்னர் மெம்பரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிளான்ட்டோட செல்லில் தான் மெம்பரைன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அனிமல் செல் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மெம்பரைன் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது புரோட்டோபிளாஸ்தை ஒட்டியே நமக்கு என்ன இருக்குன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்தது செல் வால் அப்படின்னா கண்டிப்பாக என்னது? இது பிளான்ட் செல். இப்போ ரிபோசோம் புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். இப்போ சைட்டோபிளாசம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ வேக்யூல் இங்கே இருக்கக்கூடிய கேரக்டர் அப்படின்னா நியூக்ளியஸ். இதோட அவுட்டர் பார்ட்டில் தான் என்ன இருக்கும்? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சொல்லக்கூடியது அட்டாச் ஆகிருக்கும். சரிங்களா? இங்கே சின்ன சின்ன பிஞ்ச் ஆஃப் த பார்ட்டிகல் இருக்கும். இதுக்கு தான் பேர் என்ன அப்படின்னா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சொல்லக்கூடியது. ஓகே. அதுக்கு அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய பார்ட்டுக்கு என்ன பேருனா குளோரோபிளாஸ்ட், ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். அப்போ இதை பேஸ் பண்ணி இங்கே இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இங்கே பெராக்சிசோம் ரெஸ்பிரேஷன், அதாவது நமக்கு வந்து C2 சைக்கிளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பெராக்சிசோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நமக்கு இன்வால்வ் ஆகும். அப்போ இதான் நமக்கு வந்து அப்படின்னா செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ செல் ஆர்கனல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இன்வால்வ் ஆகும். சரியா? சரி, அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 5 மார்க் கொஸ்டின், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல். ஓகே. இப்போ பிளான்ட் செல் அப்படிங்கிறது யூஸ்வலி தே ஆர் லார்ஜர் தென் அனிமல் செல். சரியா? அனிமல் செல்லை கம்பேர் பண்ணும்போது பிளான்ட் செல் எப்படி இருக்கும்? பெரிய லார்ஜ் சைஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அனிமல் செல்த்தை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலி ஸ்மாலர் தென் பிளான்ட் செல். ஓகே. இப்போ பிளான்ட் செல்லை விட
சின்ன சைஸில் சிறிய சைஸில் இருக்கிறது தான் நமக்கு என்ன அப்படின்னா அனிமல் செல். ஓகே, அப்போ செல் வால் இஸ் present in the addition to plasma membrane and consist of the middle lamella, primary and the secondary wall வந்து பார்த்தீங்க அப்படின்னா present ஆகிருக்கும். இங்கே என்ன கிடையாது நமக்கு அனிமல் செல்லை பொறுத்த வரைக்கும் செல் வால் அப்படிங்கிற கேரக்டரே கிடையாது. அடுத்தது பிளான்ட் செல்லை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்மோடெஸ்மேட்டாங்கிறது இருக்கும். இப்போ பிளாஸ்மோடெஸ்மேட்டாவுக்கு என்ன ஃபங்க்ஷன், நமக்கு செல் டிவிஷன் நடக்கும்போது இது ரெண்டாக உடைக்கக்கூடிய ப்ராசஸில் இன்வால்வ் ஆகக்கூடியதான் பிளாஸ்மோடெஸ்மேட்டான்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னா செல் வாலில் இருக்கும். அனிமல் செல்லை பொறுத்த வரைக்கும் என்ன கிடையாது, நமக்கு செல் வால் கிடையாது. ஸோ இங்கே என்ன கிடையாது அப்படின்னா அனிமல் செல்லில் பிளாஸ்மோடெஸ்மேட்டாவுக்கான ஃபங்க்ஷனே இங்கே கிடையாது. ஓகே, அடுத்தது குளோரோபிளாஸ்ட். அப்போ குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக என்னது, பிளான்ட் செல்லில் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு கேரக்டர் இல்லையா. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனிமல் செல்லில் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ஃபங்க்ஷன் நடக்காது. ஸோ இந்த இடத்துல என்ன கிடையாது, நமக்கு குளோரோபிளாஸ்ட்னு சொல்லக்கூடிய இந்த கேரக்டர் வராது. அடுத்தது பிளான்ட் செல்லை பொறுத்த வரைக்கும் வேக்யூல்ஸ் ஆர் லார்ஜ் அண்ட் பெர்மனெண்ட். இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா வேக்யூல் வந்து ஸ்மால் சைஸில் இருக்கும், அதுவும் டெம்பரரியாக தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்தது த டோனோபிளாஸ்ட் present around the vacuole. வேக்யூல் இருக்கு இல்லையா, இந்த வேக்யூலை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு லேயருக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டோனோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த டோனோபிளாஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த கவரிங் லேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட் செல்லில் இருக்கும், அனிமல் செல்லில் ஆப்சென்ட். ஓகே, அப்போ டோனோபிளாஸ்ட் நமக்கு என்ன அப்படின்னா அனிமல் செல்ஸில் ஆப்சென்ட். அதுக்கு அடுத்தது 7th பாயிண்ட் சென்ட்ரியோல். என்ன கேரக்டர் நமக்கு அப்படின்னா சென்ட்ரியோல் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். சென்ட்ரியோல் கண்டிப்பாக பிளான்ட் செல்லில் கிடையாது. ஆனால் சென்ட்ரியோல்னு சொல்லக்கூடியது லோயர் ஆர்கானிசம் இருக்கு இல்லையா, அதில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஹையர் ஆர்கானிசத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட்டோட ஹையர் ஆர்கானிசத்தில் சென்ட்ரியோல் கிடையாது. அதே மாதிரி நமக்கு இந்த பிளான்ட் செல்லை பொறுத்த வரைக்கும் கொஷின் கேட்பாங்க, சென்ட்ரியோல் டோட்டலாக ஆப்சென்ட்டானா கிடையாது. இதில் வந்து லோயர் ஆர்கானிசத்தில் வந்து சென்ட்ரியோல் இருக்குது, ஹையர் பிளான்ட் ஆர்கானிசத்தில் மட்டும்தான் சென்ட்ரியோல் ஆப்சென்ட். அப்போ சென்ட்ரியோல் ஆப்சென்ட் எக்ஸப்ட் இன் மோட்டைல் செல்ஸ் ஆஃப் த லோயர் பிளான்ட். இது கொஷின் நமக்கு ஆல்ரெடி நீட்டில் கேட்டிருக்காங்க, என்ன பண்ணுவாங்க பேஸ் பண்ணி திரும்பவும் கேட்கலாம். அடுத்தது அனிமல் செல்ஸை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரியோல் present. The nucleus present along the periphery of the cell. அப்போ நியூக்ளியஸ்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா present along the periphery of the cell. அப்போ இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா வெளியே இருக்கிற மாதிரி இருக்கும். பிளான்ட் செல்லில் எப்படி இருக்கும், வெளியில் இருக்கும். ஆனால் அனிமல் செல்லில் சென்டரில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகே, அதே மாதிரி லைசோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது பிளான்ட் செல்லில் ரொம்ப ரேர். ஆனால் அனிமல் செல்லில் வந்து பார்த்திங்கன்னா லைசோசோமுங்கிறது கண்டிப்பாக ப்ரெசண்ட்டாக, தட் இஸ் கால் த சுசைடல் பேக் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ வந்து கில் பண்ணக்கூடிய கேரக்டர் யார் அப்படின்னா லைசோசைம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். ஓகே, இதே தான் நமக்கு என்ன அப்படின்னா இந்த லைசோசைம் அப்படிங்கிற என்சைம் வந்து இந்த T4 பாக்டீரியா பேஜில் ஒரு வைரஸை அழிக்கிறதுக்காக, ஒரு பாக்டீரியாவை அழிக்கிறதுக்காக இந்த வைரஸ் செக்ரிகேட் பண்ணக்கூடிய அந்த என்சைமுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா லைசோசைம். இது கேட்பாங்க. ஓகேங்களா, இது நினைப்பு வச்சுங்க. லைசோசைம் அப்படிங்கிறது அனிமல் செல்லில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அடுத்தது ஸ்டோரேஜ் மெட்டீரியல் இஸ் அ ஸ்டார்ச் கிரைன். அப்போ ஸ்டோரேஜ் மெட்டீரியல் என்ன அப்படின்னா ஸ்டார்ச் கிரைன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஸ்டோரேஜ் மெட்டீரியல். இந்த ஸ்டோரேஜ் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனிமல் செல்லை பொறுத்த வரைக்கும் கிளைகோஜன் கிரானியூல்ஸ். ஃபங்கையில் என்ன இருக்கும் அப்படின்னா அதே தான், யாரெல்லாம் வந்து ஹெட்டிரோட்ரோபிக் கண்டிஷனில் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே என்னது கிளைகோஜன் கிரானியூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, சரி. அப்போ பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்டான கேரக்டர் பாருங்கள், எது சிமிலர் டிசிமிலர் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. சிமிலர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து லைசோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சிமிலராக இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி நியூக்ளியஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் செல்லில் வெளியே இருக்குது, அனிமல் செல்லில் சென்டரில் இருக்குது. அதே மாதிரி பிளான்ட் செல்லை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரியோல் இது வந்து வேரியேஷன் வரக்கூடிய கேரக்டர். சென்ட்ரியோல் அப்படிங்கிறது ஆப்சென்ட். ஓகேங்களா, ஆனால் அனிமல் செல்லில் சென்ட்ரியோல் கண்டிப்பாக ப்ரெசண்ட்டாக இருக்கும். டோனோபிளாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரவுண்ட் த வேக்யூல் இன் பிளான்ட் செல். டோனோபிளாஸ்ட் வந்து அனிமல் செல்லில் ஆப்சென்ட்.
அப்புறம் பிளாஸ்மோடெஸ்மேட்டா இது கேட்குவாங்க. அப்போ பிளாஸ்மோடெஸ்மேட்டாங்கிறது பிளான்ட் செல்லில் ப்ரெசண்ட்டாக இருக்கும், அனிமல் செல்லில் நமக்கு என்னவாக இருக்கும், ஆப்சண்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். அதோட சேர்த்து நமக்கு வந்து இந்த அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இந்த டயக்ராம் என்ன பண்ணுவாங்க நம்ம அப்படின்னா நமக்கு 3 மார்க் கொஷினில் கேட்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஷின் கேட்பாங்க. ஓகே சரி, அதுக்கு அடுத்த கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா புரோட்டோபிளாசம். அடுத்து நமக்கு என்ன அப்படின்னா புரோட்டோபிளாசம். Protoplasm is the living content of the cell that is surrounded by the plasma membrane. ஒரு செல்லில் புரோட்டோபிளாசம் இருந்தால் லிவிங், இல்லைன்னா என்னது டெட் செல். ஓகே, அப்போ புரோட்டோபிளாசம் இஸ் த லிவிங் கண்டென்ட் ஆஃப் த செல் தட் இஸ் சரௌண்டட் பை பிளாஸ்மா மெம்பரைன். எதை சரௌண்ட் பண்ணி இருக்கு, பிளாஸ்மா மெம்பரைனை சரௌண்ட் பண்ணி இருக்கு. இட் இஸ் a colorless material that exit throughout the cell together with the cytoplasm, nucleus and other organelles. அப்போ புரோட்டோபிளாசம்ங்கிறது என்னது நமக்கு கலர்லெஸ் அண்டு ஓடர்லெஸ், எந்த ஒரு ஸ்மெல்லும் வாசனையும் இல்லாதது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கலரும் இல்லாதது. ஓகே, அப்போ வித் த சைட்டோபிளாசம் உள்ளுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னா டுகெதர் சைட்டோபிளாசம், nucleus and other organelles. The protoplasm is composed of mixture of என்னென்ன present ஆயிருக்கும் அப்படின்னா small particle such as ion, amino acid, monosaccharide, water, macromolecules like nucleic acid, protein, லிப்பிட் அண்டு பாலிசாக்ரைட். கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஷின் கேட்பாங்க. இந்த புரோட்டோபிளாசம் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் மிக்சர் ஆஃப் 2 மார்க் கொஷினில் கேட்பாங்க. இந்த புரோட்டோபிளாசம் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் மிக்சர் ஆஃப் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் சச் as ions, amino acid, monosaccharide, water, macromolecules like nucleic acid, protein, lipid அண்டு பாலிசாக்கரைட். புரோட்டீன், லிப்பிட் அண்டு பாலிசாக்கரைடுன்னு சொல்லக்கூடியது ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஓகே, கீழே பாருங்கள் சின்னதாக ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செல் ஸ்ட்ரக்சர் அண்டு காம்பனண்ட்னு சொல்லக்கூடியது. இந்த பக்கம் நமக்கு ரைட் சைடில் இருக்கிறத பாருங்கள் என்னென்ன ப்ரெசண்ட்டாக இருக்குது. ரிபோசோம், வேக்யூல், நியூக்ளியஸ், நியூக்ளியோலஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இதான் இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். ரிபோசோம் அப்படின்னா புரோட்டீன் சிந்தசிஸ், வேக்யூல் அப்படின்னா வாட்டர் அண்ட் ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணோம். அதே மாதிரி ஆஸ்மாசிஸ் ரெகுலேஷனுக்கு யார் அப்படின்னா வேக்யூல் தான் இம்பார்ட்டன்ட். ஒரு பாடியில் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது யார் அப்படின்னா வேக்யூல்ஸ் தான். அதுக்கப்புறம் நியூக்ளியஸ், இது என்கிரெடிட்டி நமக்கு ஹெரிடிட்டியோட கேரக்டர். நியூக்ளியோலஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அப்புறம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அதாவது நமக்கு வந்து புரோட்டீன் அண்ட் லிப்பிட் சிந்தசிஸ்க்கான கேரக்டர். இந்த பக்கம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் மைட்டோகாண்ட்ரியா, சென்ட்ரியோல், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், மைக்ரோடியூபியூல்ஸ், கோல்ஜி காம்ப்ளெக்ஸ் அண்டு லைசோசைம். என்னென்ன ப்ரெசண்ட்டாக இருக்குது, கோல்ஜி காம்ப்ளெக்ஸ் அண்டு லைசோசோம். இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். சரிங்களா, இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணுவாங்க கொஷின் கேட்பாங்க. அப்போ வேறு என்ன நமக்கு வந்து இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். நம்ம புரோட்டோபிளாஸ்துக்குள்ளே பொறுத்த வரைக்கும் நமக்கு அயன் இருக்குது, அமினோ ஆசிட் இருக்குது, மோனோசாக்ரைட், வாட்டர், மேக்ரோ மாலிகுல்ஸ், நியூக்ளிக் ஆசிட், புரோட்டீன், லிப்பிட்ஸ் அண்டு பாலிசாக்கரைட் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரெசண்ட்டாக இருக்கும். இட் இஸ் அப்பியர் இன் கலர்லெஸ் ஜெல்லி லைக் ஜெலட்டினஸ் சப்ஸ்டன்ஸ். எப்படி இருக்குது நமக்கு, இப்போ நம்ம ஜெல்லி சின்ன அந்த சாக்லேட்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி எப்படி இருக்கும் ஜெல்லியாக வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். இந்த விஸ்கஸ் எலாஸ்டிக் கேரக்டராக இருக்கும். ஏன் அப்படி எலாஸ்டிக் அப்படின்னா இது ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா புரோட்டோபிளாஸ்டில் வந்து மூமெண்ட் எல்லாம் பார்த்துருக்கோம். ப்ரௌனிஸ் மூமெண்ட், சைக்ளிக் மூமெண்ட், அமீபாய்டு மூமெண்ட்னு பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ அந்த மூமெண்ட் நடக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு எலாஸ்டிக்காக ப்ரெசென்ட் ஆகும். அதோட எலாஸ்டிக் கேரக்டர் வேறு என்ன அப்படின்னா நமக்கு வந்து வேக்யூல்ஸோட கேரக்டர் வந்து என்லார்ஜ் ஆக செல்ஸோட சைஸும் நமக்கு என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா என்லார்ஜ் ஆகும். சரிங்களா, அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய புரோட்டோபிளாசம் வந்து ஒரு எலாஸ்டிக் ஒரு ரப்பர் மாதிரி இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்டினியூஸாக என்ன பண்ண முடியும் நம்மளால் இந்த இடத்துல லார்ஜ் சைஸாக நம்மளால் கண்டினியூஸாக மாற முடியும். ஸோ அந்த இடத்துல எலாஸ்டிக்னு சொல்லக்கூடிய கேரக்டர் இருக்குது. அப்போ எலாஸ்டிக் அண்டு கிரானுலார். இட் இஸ் அஃபியர் எ ஃபோமி டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ் ஆஃப் வேக்யூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே அரேஞ்சாக இருக்கும். ஃபோமினா நுரை போன்ற நமக்கு என்னது வேக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரெசண்ட்டாக இருக்கும். ரெஸ்பாண்ட் டு த ஸ்டிமுலை லைக் ஹீட்,
எலக்ட்ரிக் ஷாக் அண்ட் கெமிக்கல் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடியது அப்படின்னா புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். அப்போ புரோட்டோபிளாசம் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கேரக்டர் நமக்கு வந்து ஸ்டிமுலை, அதாவது நமக்கு வந்து ஒரு வாட்டர் அதிகம் அதாவது உள்ள என்ட்ரி ஆகுது, ரிமூவ் ஆகுது, ஒரு மைக்ரோப்ஸ் உள்ள என்ட்ரி ஆகுது மாதிரி ப்ராசஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டிமுலை ஆகக்கூடியது அப்படின்னா புரோட்டோபிளாசம் சொல்லக்கூடியதான். அப்போ ஹீட்டு, இப்போ பாடியோட ஹீட் அதிகமாகுது குறையுது அப்படின்னா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஹீட், அந்த ரெஸ்பான்ஸ்க்கு யார் காரணம் அப்படின்னா புரோட்டோபிளாசம் தான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி ஷாக் இதோட கேரக்டர், கெமிக்கல் சப்ஸ்டன்ஸோட அளவை குறைக்கிறது இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாமே யாரோட கேரக்டர் அப்படின்னா நமக்கு வந்து புரோட்டோபிளாசத்தோட கேரக்டர் தான். சரிங்களா. அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. அப்போ புரோட்டோபிளாசம் சொல்லக்கூடியது வெரி வெரி இம்பார்ட்டனோட ஒரு கேரக்டர். ஓகே சார். அப்போ வேறு என்ன அப்படின்னா நமக்கு வந்து மெயினாக நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செல் தியரி யார் கண்டுபிடிச்சாங்க என்னங்கிறத பார்த்துருக்கோம். மேத்யூஸ், ஸ்லைடன், ஜெர்மன் ஜுவாலஜிஸ்ட் தியோடர் ஸ்வான் அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி புரோட்டோபிளாசம் தியரி பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணது யார் அப்படின்னா கார்டி அப்படிங்கிறவர் அப்சர்வ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் நமக்கு அந்த புரோட்டோபிளாஸ்டில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, அதோட மூவ்மெண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். செல் சைஸு, அதோட கேரக்டரு, அதுக்கப்புறம் இந்த ப்ரோகேரியாட்டிக்னா என்ன, இந்த டைப்ஸ் ஆஃப் த செல்லில் பார்த்துருப்போம். ப்ரோகேரியாட்டிக்னா என்ன, மீசோகேரியாட்டிக்னா என்ன, யூகேரியாட்டிக்கோட கேரக்டர்லாம் நம்ம என்ன பண்ணி வேஸ்ட் பண்ணி பார்த்துருப்போம். அதோட சைஸு, டிஃப்ரென்ஸு, வேரியேஷன், அதில் வந்து நியூக்ளியர் கேரக்டர் எப்படி இருக்குது, டிஎன்ஏ, ஆர்என்ஏ ப்ரோட்டீன் சிந்தசிஸு, ரிபோசோம், ஆர்கனல்ஸு, செல் மூமெண்ட்டு, ஆர்கனைசேஷன், செல் டிவிஷன், இந்த அதே மாதிரி அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் பார்த்துருப்போம். அதேமாதிரி பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் உள்ள என்னென்ன வேரியேஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அனிமல் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணியிருக்கு, ஒரு செல்லில் வந்து பார்த்திங்கன்னா புரோட்டோபிளாஸ்டோட கேரக்டர் என்ன, அதேமாதிரி பிளான்ட் செல்லில் என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அனிமல் செல்லில் என்னென்ன இல்லை, அனிமல் செல்ஸில் என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, பிளான்ட் செல்லில் என்னென்ன இல்லை அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அப்போ லிவிங் ப்ராப்பர்ட்டிஸ்னால் எது, புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ புரோட்டோபிளாஸ்டுக்குள்ளே என்னென்ன மூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா மீசோகேரியாட்டிக்னா என்ன, மீசோகேரியாட்டிக்கை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா 1966 ஜோர்ஜ். அதே மாதிரி டோஜ் அண்ட் ஜோர்ஜ் அப்படிங்கிறத மொதல் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இதை பற்றி எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருப்பார். இதோட கேரக்டர் நம்ம பார்த்தோம் இல்லையா. இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். அப்போ புரோட்டோபிளாஸ்டுக்குள்ளே நமக்கு என்னென்ன மூவ்மெண்ட் இருக்குது, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரௌனிஸ் மூவ்மெண்ட்டு, அமீபாய்டு மூவ்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி நமக்கு சைக்ளோசிஸ் மூவ்மெண்ட் அல்லது சைட்டோபிளாஸ்டிக் ஸ்டீமிங் மூவ்மெண்ட் இருக்குது. அதோட pH என்ன, அப்போ pH எவ்வளோ அப்படின்னா 6.8, 90% வாட்டர் இருக்கும், 10% வந்து பார்த்திங்கன்னா டார்மன் சீடில் இருக்கும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் என்ன, அதே மாதிரி என்ன ஃபோர்ஸ் இருக்குது, வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடியது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்புறம் அப்சார்ப்ஷன் ஆஃப் ரிமூவல் ஆஃப் வாட்டர், ஸ்டொமேட்டல் அப்ரேஷனை பொறுத்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வேரியேஷன் ஆகும். அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதோடைய இதில் பார்த்துருக்கோம். ஓகேங்களா. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ் இது பண்ணும்போது நம்ம இந்த செல் வால் அதோட கேரக்டரை பேஸ் பண்ணி என்னென்ன ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா.